ஃபர்ஸ்ட் டைகூன் 1 லிட்டர் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். எனக்கு சுத்தமாக கனெக்ட் ஆகலை டைகூன் 1 லிட்டர். பட் வந்து whenever I press, இங்கே பாருங்களேன், இங்கே ப்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு குவாலிட்டி கொஞ்சம் சீப்பாக தான் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஏசி எப்படி இருக்கு? அது எஸ்பெஷலி அந்த ஹில் டிரைவ்ல வந்துட்டு நான் வந்துட்டு இப்படி பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்படி பார்த்துட்டு. ஆனால் கோயம்புத்தூர் இந்த ரோடை பொறுத்த வரைக்கும் ரோட்டில் குழி இருக்குதா இல்லை குழியில் ரோடு இருக்குதா? இன்ஜின் தான் நம்மளுடைய ஹார்ட். இல்லைங்களா, என்ன ப்ராப்ளம்னாலும் நம்ம எக்ஸ்டர்னலாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இன்ஜின் போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இன்னொன்று இது வந்து கைண்ட் ஆஃப் நான் சொன்னதான் வீடியோவில் சொன்ன மாதிரி ஸ்லோ பாய்சன் தான் அது. எவ்வளோ பெரிய ராக்குங்க பிரதர், எவ்வளோ பெருசு. ஸோ ரோட்ல ஓகேங்க, நான் வந்துட்டு லாஸ்ட் மினிட்லாம் அது தெரிஞ்சது எனக்கு. என்னால் டக்குன்னு ஸ்டேர் பண்ண முடியல, மேலே ஏற்றி தான் அப்படி தெரிஞ்சு. டைமென்ஷனை பொறுத்து அவங்க வந்துட்டு டேக்ஸ் போகிறது வந்துட்டு எங்கேயுமே நடக்காது. பார்ப்போங்க. இப்போ தான் சொல்லிட்டு இருக்காங்க 18% கொண்டு வரேன்னு சொல்கிறாங்க. அது நடந்துருச்சுன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சராக இருக்குங்க ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி. இருக்குங்க பிரதர். அப்போ ஆல்ரெடி வாங்கின நமக்கு என்னங்க பிரதர் ப்ராஃபிட்? வணக்கம் ஜிஎஸ் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு யூசர் ரிவ்யூ எபிசோட்குள்ளே தான் வந்திருக்கிறோம். என்ன வாகனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பாதி ரிவீல் பண்ணியிருக்கேன், தம்ப்நெயில்ல மேபி பார்த்துருப்பீங்க. ஸ்கோடா குஷாக்கோட 1.5 லிட்டர் என்ஜின் வேரியன்ட் தான் நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். அவரோட ஒரு யூசர் ரிவ்யூ மாதிரி எடுத்துகிட்டு வரலாம். ஏன்னா 1 லிட்டர் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருந்தோம், 1.5 லிட்டர் வந்து ஸ்லாவியா ரீசெண்டாக பண்ணியிருந்தோம். சரி, குஷாக்கில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அபிப்பிராயத்தில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 11,000 கிலோமீட்டர் ஒரு வருஷத்தில் அவர் ஓட்டியிருக்கார். அவரோட புரிதலில் இந்த வாகனத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, அந்த மாதிரி இன்டெப்த்தாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் வாகனத்தோட யூசர் ரிவ்யூ இதே மாதிரி ஷேர் பண்ணணும்னு விரும்பினீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணுங்கள். ஏன்னா எங்களை விட ஒரு யூசர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நீங்கள் சொல்லும் போது நிறைய விஷயங்கள் மக்கள்கிட்ட போய் சேரும். இந்த காரை பற்றின டீட்டெயில்டு இன்புட்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால தான் அந்த யூசர் ரிவ்யூஸ் அப்படின்றத நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் ஷேர் பண்ணணும்னு விரும்பினா நம்ம ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ்ஸோட கான்டாக்ட் நம்பர் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதில் ரீச் அவுட் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போய் யூசரை இன்வைட் பண்ணி ஃபர்தராக அந்த காரை பற்றி மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். பிரதர் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா இருக்கேன் பிரதர். தேங்க்ஸ் அலாட்ங்க. நீங்கள் ஆக்சுவலாக வந்து மதுரை, பெங்களூர்னு ட்ராவலில் இருப்பீங்க. ஸோ எங்களுக்காக இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு வந்து நாங்கள் மிக ஒரு மிக்க நன்றியை சொல்லிக்கிறோம். ஷூர் இட்ஸ் எ ப்ளஷர் ஃபார் மீ ஆக்சுவலி. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். எப்பவுமே நாங்கள் கேட்குறது வந்து ஃபஸ்ட்டு இந்த கார் அப்படின்னா, இந்த காருக்கு முன்னாடி நம்ம ஒரு சில கார்கள் பார்த்துருப்போம். இப்போ ஸ்கோடா குஷாக் பார்க்குறோம், அது கூட ஒரு காம்படிட்டிவாக கார்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். அந்த கார்ஸ் பார்த்துட்டு இப்போ இந்த காருக்குள்ளே வந்ததுக்கான காரணம் பிரதர்? ஓகே பிரதர், என்னோட நேம் பிரசன்னா. நான் 15 இயர்ஸ் ஐடியில் இருக்கிறேன். ஸோ பெங்களூரில் தான் ஸ்டார்டிங் ஃப்ரம் த பிகினிங். ஸோ நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி 2017 கார் ஓட்ட ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஃபியட் பூண்டோ டீசல் தான் என்னோட ஃபர்ஸ்ட் கார். ஓ, சூப்பரான காருங்க. ஸோ பட் எல்லாமே ப்ரீ ஓன்டு கார்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஃபியட் பூண்டோ டீசல், அது வந்துட்டு அதுக்கப்புறம் எக்கோஸ்போர்ட் வாங்கினேன் அந்த கோவிட் டைமில். அதுவும் ப்ரீ ஓன்டு கார்ஸ் தான். ரெண்டுமே டீசல் தான். ஸோ ஐ எம் யூஸ் டு த டீசல் இன்ஜின். அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு என்னென்னா ஒரு டிரைவர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். கார் வந்துட்டு பாயிண்ட் A to பாயிண்ட் B போகிற மாதிரி இல்லாமல் நமக்கு பிடிச்ச மாதிரி நான் ஓட்டினா ஒரு 1 டே ஃபுல்லாக ஓட்டினா எனக்கு டயர்ட் ஆகக்கூடாது. ஒரு கனெக்ட் இருக்கணும், டிரைவர் கனெக்ட் இருக்கணும். அந்த மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஃபீச்சர்ஸ்லாம் வந்துட்டு எனக்கு செகண்டரி. நான் ஓட்டின 2 கார்லேயே வந்துட்டு ஃபீச்சர்ஸ் ரொம்ப கம்மி. நான் வாங்கின எக்கோஸ்போர்ட்டில் இன்ஃபேக்ட் ஏர் பேக்கே கிடையாது. பட் அது எனக்கு தெரியாது வாங்கும்போது. வாங்கிட்டேன். ஸோ ஒரு 2 இயர்ஸ் ஓட்டினேன். 70,000 கிலோமீட்டர் ரீச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே, நம்ம வந்துட்டு ஏர் பேக்ஸ் இல்லை. நான் மோஸ்ட்லி ஹைவேஸில் 80% வந்து ஹைவேஸ்லாம் ட்ராவல் பண்ணுவேன். ஸோ அது 70,000 டீசல் ப்ளஸ் இந்தியாவில் டீசல் பேன் மாதிரி வர மாதிரி ஸ்டேஜ் இருந்ததுனால சரி ஓகே, நம்ம இந்த காரை சேல் பண்ணிவிட்டு வேறு நல்ல கார் வாங்கலாம். ப்ரீ ஓன்டு தான் என்னோட எய்மே. ஸோ ஸ்பின்னில் சேல் பண்ண ட்ரை பண்ணேன். ஒரு ஓகேவான ப்ரைஸ் வந்தது. சரிங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் அவங்கள்ட்டே வந்து செகண்ட் ஹேண்ட் பார்த்துட்டே இருந்தேன். நிறைய வண்டி ஓட்டியிருக்கேன் அவங்கள்ட்டே. ஹோண்டா சிட்டி செடான் போகலான்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா அது ஒரு தனி ஃபீலாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க, அதுதான் கார்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி நான் வந்துட்டு செடான் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஹோண்டா சிட்டி ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். எனக்கு என்னமோ அந்தளவுக்கு கனெக்ட் ஆகலை. மேபி மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில, எனக்கு கனெக்ட் ஆகலை. ஏன்னா அது வந்துட்டு டர்போ கிடையாது இல்லையா, டீசல் ஓட்டிட்டு எனக்கு அந்த பெட்ரோல் இன்ஜின் செட் ஆகலை. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய கார்ஸ் ஓட்டினேன். டஸ்டர் ஓட்டி பார்த்தேன். டஸ்டர் நல்லா இருந்துச்சு. பட் வந்துட்டு அது வந்துட்டு ஹைட்ராலிக் ஸ்டேரிங்காக இருந்தது. அது ஏன்னா சம்டைம்ஸ் என்னோட ஒய்ஃபும் ஓட்டுவாங்க, அதனால எனக்கு ப்ராப்ளம் ஆகும், லாங் டேர்மில் ப்ராப்ளம் ஆகும். ப்ளஸ் அது வந்துட்டு பேசிக் இன்ஃபோர்டைன்மெண்ட் கூட இல்லை. அதில் சவுண்ட் சிஸ்டம் நல்லா இல்லை. அட்லீஸ்ட் எனக்கு ஃபீச்சர் இல்லைனாலுமே சம் பேசிக் இன்ஃபோர்டைன்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பேன்.
ஸோ அதுவும் எனக்கு செட் ஆகலை. அதுக்கப்புறம் வந்துட்டு ஈவன் ஹுண்டாயில் கூட ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓகேங்க. வென்யூ ஓட்டினேன், அதுக்கு எனக்கு கம்ப்ளீட்டாக செட் ஆகலை. 1.2 லிட்டர். 1.2 லிட்டர். ஓகேங்க. அது ஐஎம்டி ஓட்டினேன். எனக்கு தெரியாது, நான் மேனுவல் தான் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுவேன். அது ஐஎம்டி ஓட்டி பார்த்தேன், எனக்கு ஆட்டோமேட்டிக் செட் ஆகலை, அந்த காரே செட் ஆகலை. அப்படி நிறைய கார்ஸ் ஓட்டினேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோட ப்ரிஃபரன்ஸ் என்னென்னா பெட்ரோல் தான் போகலான்னு சொல்லிட்டு. நான் அந்த டைமில் டீசல் வந்துட்டு ப்ராப்ளம் ஆகும் ஃப்யூச்சரில் லாங் டேர்ம்னு சொல்லிட்டு பெட்ரோல் தான் பார்த்துட்டு இருந்தேன். அது வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு செகண்ட் ஹேண்ட் ப்ரைஸ்லாம் பார்த்தா அவங்க ஆப்லேயே நிறைய எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. ஈவன் செகண்ட் ஹேண்டே வந்துட்டு ஒரு 5-6 இயர்ஸ் ஓல்டு கார்ஸே 10 lakhs 12 lakhs வந்ததுனால சரி ஓகே நம்ம ஏன் வந்துட்டு நியூவாக வாங்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் பார்த்த கார்ஸ் வந்து ஹோண்டா எலிவேட். ஓகேங்க. ஏன்னா ஹோண்டா வாங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை. சரிங்க. எனக்கு வேறு ஆப்ஷன் தெரியல, ஜெர்மன்ஸ் கார் வந்துட்டு நிறைய ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. அதனால சரி ஹோண்டா பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹோண்டா போய் பெங்களூரில் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். எனக்கு அதில் வந்துட்டு ஒரு வாவ் ஃபேக்டரே இல்லை. ஓகே ஒரு நல்லா போகுது, அது என்ஏ இன்ஜின் இல்லையா, நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட், எனக்கு ஓகேவாக தான் இருந்தது. ஒரு சிறப்பாக எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. சரின்னு சொல்லிட்டு அமேஸும் ட்ரை பண்ணேன். அங்கே இருந்த 2 கார் அமேஸும் ட்ரை பண்ணேன். அமேஸ் வேணாம், நமக்கு இது சரிப்பட்டு வரான்னு சொல்லி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ப்ரைஸ் என்கொயரி பண்ணேன் எலிவேட்டுக்கு ப்ரைஸ் என்கொயரி பண்ணால் மிட் வேரியண்ட்டே வந்துட்டு ஒரு 18 lakhs on road வந்தது. நான் டிஸ்கவுண்ட்ஸே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆமாங்க. அது வந்துட்டு அவங்களுடைய எனக்கு அந்த கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாகவே இல்லை. அவங்க ரொம்ப ரொம்ப புஷ் பண்ண மாதிரி தெரிஞ்சது. நான் என்ன நினைச்சேன், சரி ஓகே 18 lakhs நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எதுக்கு நம்ம வந்து ஜெர்மன் கார்ஸ் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக வண்டியை Volkswagen அங்கே போய் ஃபஸ்ட்டு டைகூன் 1 liter டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். எனக்கு சுத்தமாக கனெக்ட் ஆகலை டைகூன் 1 liter. அது ஏன்னு தெரில, அந்த டர்போ லேக் நிறைய இருந்தது, இனிஷியல் பிக்கப் சரியில்லை. ஓகேங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தேன். அப்போ தான் வந்து வர்டஸ் பார்த்தேன், ஷோரூமில் நின்றுட்டு இருந்தது. சரிங்க. இட்ஸ் லைக் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. இதே நான் யூஸ்வலாக ஏன் செடான் ப்ரிஃபர் பண்ணலன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக இருக்கும். அவங்கள்ட்ட கேட்டது கிரவுண்ட் கிளியரன்ஸ் இதில் வந்துட்டு 190 அரௌண்ட் இருக்குங்க. 170 வர்டஸ் வந்து 180ங்க. 179 அந்த மாதிரி சொன்னாங்க. ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு 1 liter ஓட்டினேன். சரிங்க. ஸோ ஈவன் தோ அது சேம் இன்ஜின் ஆஸ் டைகூன், எனக்கு வர்டஸ் வந்துட்டு ஒரு கிரின் வந்துருச்சு ஃபேஸில். அது என்னன்னு தெரியல, ரொம்ப பிடிச்சி போச்சு. வர்டஸ் வாங்கலான்ற மாதிரி போயிட்டேன். ஓகேங்க. ஆனால் அவங்க என்னன்னா டிஸ்கவுண்ட்ஸ் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்னோட பட்ஜெட் வந்து 15 lakhs தான். 15 lakhsல 1 liter வந்துட்டு வராதுன்னு சொல்லிட்டாங்க. 18 lakhs நீங்கள் போகணும் சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது, ஆட்டோமேட்டிக் வராதுனாங்களா மேனுவலே வராதுன்ட்டாங்க? மேனுவலே வராதுன்ட்டாங்க. Volkswagen யூஸ்வலாக டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்கறது இல்லை ஆக்சுவலாக. ஆனால் இங்கே வாரி இறக்கிறாங்க பிரதர். மேபி நான் வாங்கின டைமில் அப்படி இருக்கும் போல இங்கே. ஆமாம், அதுக்கப்புறம் நிறைய ஆமாங்க, இங்கே ரமணி Volkswagenலாம் போகிறப்ப நல்ல ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. மேபி ஒரு ஸ்டேட்டை பொறுத்து அது மாறுது. பெங்களூரில் டிமாண்ட் ஜாஸ்தி Volkswagen ஸ்கோடாக்கெலாம். ஓகேங்க. அதனால் நான் அப்படியே வீட்டுக்கு போயிட்டேன். ஸோ திங்க் பண்ணிட்டு அந்த என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு யூடியூப் சேனலில் கன்சல்டன்சி கால் அட்டன் பண்ணேன். அவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஓகே நீங்கள் வந்துட்டு உங்கள் டெசிஷன் ஓகே தான், ஜெர்மன்ஸ் கார் நீங்கள் வாங்கலாம். அவங்களும் எலிவேட்டுக்கு இதே தான் சொன்னாங்க, நோ வாவ் ஃபேக்டர்ஸ் அப்படின்ட்டாங்க. நான் நினச்சது அப்படியே சொல்லிட்டாங்க. சரி 1 liter வாங்கலாமான்னு கேட்டேன். இல்லை பிரதர் நீங்கள் வந்து 1 liter வேணாம் 1.5 வாங்குங்கன்னு சொன்னாங்க. எனக்கு வந்துட்டு பட்ஜெட் தாண்டி போயிடும். அதனால் நான் நிறைய டீலர்ஸ்ட்டை கேட்டு பார்த்தேன் ஆல் ஓவர் பெங்களூர் Volkswagen. அவங்க வந்துட்டு இல்லவே இல்லைன்ட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா 2021 டைகூன் இருக்குன்னு சொன்னாங்க. ஒரே ஒரு கார், அதையும் நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். சரிங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இன்னொரு Volkswagen டீலர் சொன்னாங்க, ஸோ சார் 2023க்கு முன்னாடி வந்த ஸ்கோடா Volkswagen வந்துட்டு இபிசி இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் டீம் பிஹெச்பியில் நிறைய த்ரெட்ஸ் ரீட் பண்ணி பார்த்தேன். சரி வேண்டாம், நம்ம வந்து 2023 நான் இதெல்லாம் வந்து பண்ணது 2024ல். ஓகேங்க. ஸோ 2023 மாடல்ஸ் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன் எல்லா சைடும். Volkswagenல இல்லவே இல்லைன்ட்டாங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்சு என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்துட்டு குஷாக் வச்சிருந்தார் ஸ்கோடா. ஸோ ஸ்கோடா பற்றி எனக்கு அந்த அளவு நாலேஜ் இல்லை, அவேர்னஸ் இல்லை. ஆனால் அது வந்துட்டு Volkswagen ஸ்கோடா 2 ஒன்று தான் சொல்லி சொன்னாங்க. சரி ஏன் நம்ம வந்துட்டு அதை ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு டெஸ்ட் ட்ரைவ் கூப்பிட்டேன். அந்த ஈவினிங்கே வந்துட்டாங்க. 2000 அது மிட் வேரியன்ட் வாங்குற மாதிரி தான். மிட் வேரியன்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா 18 lakhsன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்க. இவங்க என்ன சொல்லியிருந்தாங்க கன்சல்டன்சி காலில், நீங்கள் 18 lakhs போகிறதுக்கு இன்னொரு 2 lakhs எக்ஸ்ட்ரா பாருங்க, 20 lakhsக்குள்ள டாப் வேரியன்ட் கிடைச்சிரும். ஏன்னா அந்த டைமில் மிட் வேரியன்ட்க்கு வந்து 2 airbags தான் இருந்தது. இப்போ தான் ஸ்டாண்டர்டாக 6 airbags கொண்டு வந்திருக்காங்க. சரி எனக்கு வந்துட்டு சேஃப்டி தான் முக்கியம், 6 airbags வேணும். நான் ஏன்னா ஃபேமிலியோட மதுரை டு பெங்களூர் ஒன்ஸ் இன் 2 months போயிடுவேன். ஓகேங்க. அதனால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் டாப் வேரியன்ட் கேட்டேன். பெங்களூரில் ஒரே ஒரு ஷோரூமில் ஒரே ஒரு கார் இருந்தது, இந்த கார் 2023 மாடல், ஆகஸ்ட், 8 months ஓல்டு. ஓகே. சரின்னு சொல்லிட்டு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு செக் பண்ணுறதுக்காக இன்வைட் பண்ணிட்டேன், கொண்டு வர சொல்லிட்டேன் வண்டி. அது மாதிரி செக் பண்ணோம், ரொம்ப பிடிச்சி போச்சு. ரொம்ப நேரம் பேசி நெகோஷியேஷன்லாம் போய் அவங்க வந்துட்டு
பாயிண்ட் சம்திங் 20.3 ஆன் ரோடு வரும்னு சொன்னாங்க. இது என்ன வேரியன்ட்டுங்க பிரதர்? இது வந்துட்டு 1.5 ஸ்டைல் டாப் வேரியன்ட் தான். இப்போ வந்துட்டு ப்ரெஸ்டீஜ்னு வருது. நான் அந்த டைம்ல வந்துட்டு 1.5 லிட்டர் மேனுவல் லாவா ப்ளூ டாப் வேரியன்ட் ஸ்டைல். ஓகே ஓகே சரின்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டோம். மார்ச் 30th ஏப்ரல் 1ஸ்ட்லேருந்து ஏதோ செஸ் ஜாஸ்தி ஆகுதுன்னு சொல்லிட்டு வேற அது ஒரு டென்ஷன் இருந்துச்சு. அதாவது இந்த டாக்ஸ் ரீதியாக வந்து நம்மள ஒரு பதட்டத்திலே ஒரு பதட்டமே வச்சிருந்தாங்க. ஆமாம் பிரதர், அதுவரை எனக்கு தெரியாது இவ்வளோ டேக்ஸ் நான் கட்டுறேன்னு சொல்லிட்டு. வாங்கின பிறகு தான் வந்துட்டு இந்த பிரேக்கப் வாங்கி பார்த்ததான் தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் 50% நான் டேக்ஸாக கட்டுறீங்க கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு. இது போக 3.5 lakhs வந்து ரோட் டேக்ஸ் பெங்களூரில் எல்லாமே கட்டி இது வாங்கி ஒரு 11,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டு இருக்கேன். ஓகே, சூப்பர். தேங்க்ஸ். ஏன்னா ஒரு எலாபரேட்டிவாக நீங்கள் வந்து இவ்வளோ சொன்னது வந்து, ஏன்னா என்னென்ன கார்கள் பார்த்தோம், எதனால இதுக்குள்ளே வந்தோம் அப்படின்றது வந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஜீப் காம்பஸும் டீசல் ஓட்டினேன். ஓகேங்க, அது ரொம்ப பிடிச்சி போச்சு. இட்ஸ் லைக் 100% மேட்ச் டு எக்கோஸ்போர்ட். ஆமாங்க, சாலிடான ஒரு கார், நல்ல கார். ஆனால் வந்துட்டு அது பார்ட்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும், டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும், எக்ஸ்பென்சிவ்னு சொல்லிட்டு என்னோட தெரிஞ்சவங்க சொன்னாங்க. அதனால் அப்படியே ட்ராப் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ ஃபைன் பிரதர். என்ஜின் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஸ்கோடா ஃபோக்ஸ்வேகன் அப்படின்னு வந்தாவே சர்வீஸ் காஸ்ட் ஒரு பயம் இருக்கும். நீங்கள் ரியல் டைமில் எவ்வளோ சர்வீஸ் காஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, எப்படி இருக்குது சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்க? இப்போ இதில் என்னென்னா பிரதர், ஸ்கோடாவில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம வந்துட்டு அவங்க ஆப்லேயே வந்துட்டு ஆனுவல் சர்வீஸ் ஸ்பேர் எல்லாருடைய ப்ரைஸ் டீடைல்ஸ் பார்த்து ஓகே. அதை தாண்டி சர்வீஸ் சென்டர் சார்ஜ் பண்ணுறாங்கன்னா ஒன்று நம்ம டினை பண்ணிடலாம். அவங்க வந்துட்டு பர் இயருக்கு ஆனுவல் சார்ஜஸ் 15,000 கிலோமீட்டர்ஸ் ஆர் 1 year விச் எவர் கம்ஸ் ஏர்லியர். ஸோ அவங்களே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட் இயருக்கு வந்துட்டு என்னென்ன இன்க்ளூட் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அதை தாண்டி சர்வீஸ் சென்டரில் சார்ஜ் பண்ணுறாங்கன்னா நம்ம வந்துட்டு டினை பண்ணிடலாம். இப்போ எனக்கு இது வாங்கும்போது அவங்க வந்துட்டு 3 years SMP சர்வீஸ் பேக்கேஜ் கொடுத்தாங்க. ஓகேங்க, காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்தாங்க. ப்ளஸ் 5 years வாரண்டி இந்த காருக்கு. யூஸ்வலாக 4 years தான், எக்ஸ்ட்ரா 1 year கொடுத்தாங்க. ஸோ நான் இது வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து லாஸ்ட் மார்ச்சில் போய் பண்ணேன். அவங்க வந்துட்டு 3,500 பில் வந்தது. ஓகேங்க, அதுவும் வந்துட்டு எஸ்எம்பிலே கவர் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸ்ட்ராவாக வீல் அலைன்மெண்ட் அண்ட் பேலன்சிங் சொன்னாங்க. 2,000 சொன்னாங்க பெங்களூர் சர்வீஸ் சென்டரில். நான் இங்கே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டிருந்தேன். அவங்க வந்துட்டு வெளியே பண்ணிடலாம்னு சொன்னாங்க. ஸோ வெளியே நான் வந்து 1,000 rupeesக்கு பண்ணிட்டேன் வீல் அலைன்மெண்ட். ஸோ சர்வீஸ் காஸ்ட் வந்து இங்கே ஒரு பெரிய ஃபேக்டராக இப்போ இல்லை, கரெக்ட் இல்லைங்களா? கரெக்ட். ஏன்னா முதல்ல நானுமே நிறைய வீடியோவில் நம்ம பேசியிருக்கோங்க. அதாவது வந்து சர்வீஸ் காஸ்ட் முன்னாடி இருந்துச்சு. இந்த ஃபோக்ஸ்வேகனோட அந்த 2.0 ப்ராஜெக்ட் வந்ததுக்கப்புறம் ஸ்கோடா அண்ட் ஃபோக்ஸ்வேகனோட சர்வீஸ் காஸ்ட்ங்கிறது கிட்டத்தட்ட அதர் பிராண்ட்ஸ் மேட்ச் பண்ணிட்டாங்க. இன்னொன்று ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து 1 year 10,000, இங்கே 15,000 ஒன்ஸ் வரும்போது கிட்டத்தட்ட அது மேட்ச் ஆயிருக்கு. ஸோ அப்போ அது ஒரு பெரிய ஃபேக்டரை நம்ம கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கரெக்ட். சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்ல அவங்க கொடுக்குற ஹாஸ்பிட்டாலிட்டி எப்படி இருக்குங்க? நான் வந்துட்டு எப்படி எதிர்பார்ப்பேன்னா, நான் இப்போ சர்வீஸ்க்கு விட போறேன் அப்படின்னா வந்துட்டு அங்கே கொஞ்சம் இண்டிவிஜுவல் ரெஸ்பெக்ட் இருக்கணும், கொஞ்சம் கேர் இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்ப்பேன். ஏன்னா ஃபியட்லேயும் அப்படி தான் பண்ணுவாங்க, ஃபோர்டு எக்கோஸ்போர்ட்லேயும் அப்படி தான் பண்ணுவாங்க. எல்லாமே இருக்கும். எவ்வளோ க்ரௌட் இருந்தாலும் கொஞ்சம் தனித்துவமாக நம்ம வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும் பண்ணுறாங்க. ஸ்கோடாலாம் நம்ம போய் கொடுத்தாலும் வந்துட்டு இமீடியட்டாக எல்லாமே ஒரு அட்வைசர் அசைன் பண்ணிடுவாங்க. அவங்க வந்துடுவாங்க, பக்கத்துலேருந்து என்னென்ன ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க, எல்லாமே நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதர் பிராண்ட்ஸ் வந்துட்டு நிறைய வால்யூமில் சேல் ஆகுறதுனால அது வந்துட்டு என்னடான்னா நம்ம 10-11 தான் இருப்போம். இதில் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பண்ணுறாங்க. மார்னிங் கொடுத்தா ஈவினிங்காக கிடைச்சிருது. எந்த சேஞ்சஸ் இல்லை அப்படின்னா. ஓகே. வண்டி வாங்கினதுலேருந்து இப்போ இந்த இபிசி ஆல்ரெடி நம்ம பேசணும், அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு வந்திருக்குங்களா? இல்லைங்க பிரதர், வண்டி வாங்கினதுலேருந்து இன்ஜின் ரிலேட்டடாக எந்த ப்ராப்ளம் வந்ததில்லை. ஒன்லி வந்துட்டு சஸ்பென்ஷன் வந்துட்டு கொஞ்சம் டியூன் பண்ணுற மாதிரி ஃபர்ஸ்ட் சர்வீஸில் சொன்னேன். ஓகேங்க. ஏன்னா சஸ்பென்ஷன் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு வாபிள் ஆகும் நம்ம உள்ள இருந்தோம்னா, கொஞ்சம் பாட் ஹோல்ஸில் ஸ்லோ ஸ்பீடில் ஆமாம் ஸ்டிஃபாக இருந்துட்டு அது மட்டும் வந்துட்டு அந்த டியூன் பண்ணி கொடுத்தாங்க. அதுவுமே வந்துட்டு மேட்ச் ஆயிருச்சு. ஓகே, ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த என்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் பிரதர், அதே கூட வந்து அதோட வைப்ரேஷன்ஸ் அந்த ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் உணர்றீங்க? ஃப்ராங்காக சொல்லணும்னா எனக்கு அந்த இனிஷியல் லேக் இருக்குது பிரதர். நான் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இட்ஸ் நாட் ஓன்லி வித் குஷாக், இட்ஸ் வித் ஆல் டர்போ இன்ஜின் பெட்ரோல்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்துட்டு அந்த 1600 RPM வர்ற வரைய இன்ஜின் கொஞ்சம் வந்துட்டு நம்ம லோ கியர்ஸில் தான் போகணும். நம்ம டீசல் வண்டி மாதிரி தேர்ட் கியரில் வந்துட்டு மூவ் ஆக முடியாது. இப்போ விதின் less than 10 km ஸ்பீடில் போகிறோம்னா இட்ஸ் பெட்டர் டு கம் டு ஃபர்ஸ்ட் கியர். அந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இதெல்லாம் வந்து லிமிடேஷன் கிடையாது, ஜஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். அடாப்ட் ஆகுறது. எக்ஸாக்ட்லி. ஸோ அடுத்த பார்ட் வந்து ஃபியூல் எஃபிஷியன்சி. ரியல் டைமில் என்ன மைலேஜ் இதில் எடுக்க முடியுதுங்க? ஓகே, ரியல் டைமில் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வாங்கின புதுசில் டீசல் வண்டி மாதிரி ஓட்டிகிட்டு இருந்தேன். மன தைரியம் பிரதர் உங்களுக்கு. ஓட்டிகிட்டு இருந்தேன். என்னன்னா நான் மோஸ்ட்லி ஹைவேஸில் ஓட்டுவேன். அப்படி ஓட்டியுமே எனக்கு 13 கிடைச்சது பிரதர். ஓ, நல்ல மைலேஜ். 13 கிடைச்சது. ஃபர்ஸ்ட் ஹைவேஸ் டிரைவில் எக்கோஸ்போர்ட் ரேஞ்சில் ஓட்டி எனக்கு 13 கிடைச்சது. 13 கிடைச்சது. 120 போனேன் ஸ்பீடு.
அதுக்கப்புறம் வந்துட்டு நான் நிறைய அடாப்ட் ஆகி இப்போ வந்துட்டு ஃபுல் லோடு வித் ஃபுல் அடல்ட்ஸ் எனக்கு வந்துட்டு 17 கிடைக்குது. 17 வரைக்கும் கிடைக்கும். ஏன்னா இந்த ஒரு ஃபேக்டராக இருந்தால் 1 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜினை விட இந்த 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் இன்ஜினில் அந்த சிலிண்டர் டிஆக்டிவேஷன் டெக்னாலஜி, அந்த ஆக்டிவ் சிலிண்டர் டெக்னாலஜி இருக்குது. இன்னொன்று மைலேஜுமே நிறைய யூசர்ஸ் வந்து வச்சிருக்கிறவங்க சொல்கிறது வந்து கொஞ்சம் கரெக்டாக நம்ம அதுக்கு அடாப்ட் ஆகிட்டோம்னா வந்து 17 வரைக்குமே எடுக்க முடியாது. நம்ம அதை வந்து ரொம்ப ரஷ் பண்ணுறோம் அப்படின்னா மட்டும்தான் வந்து சிங்கிள் டிஜிட்டல் ட்ராப் ஆகுது. மீதம் டைமில் வந்து நல்ல மைலேஜ் எடுக்க முடியுதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம் பிரதர். ஆனால் சிங்கிள் டிஜிட்டில் அவங்க சொல்கிறதெல்லாம் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிட்டியில் ஓட்டுவாங்க. சிட்டியில் ஒரு வித்தின் 5 கிலோமீட்டர்ஸ்ல ஓட்டினா அது கண்டிப்பாக சிங்கிள் டிஜிட் தான் காட்டும். ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் அப்படி ஓட்டினா வந்துட்டு கண்டிப்பாக 10 எடுக்கலாம், 10 kmpl எடுக்க முடியும். ஆவரேஜாக வந்து ஒரு 15 to 17 வரைக்கும் நம்மளால கொண்டு வர முடியும் ப்ராப்பர் டிரைவிங்கில். ஆமாம். ஓகே. ஸோ என்ஜினை தாண்டி பிரதர் நம்ம ஒரு சில பேர்கிட்ட கேட்குறது அந்த ஹெட்லாம்போட வெளிச்சம், ஓயில ஸ்டாக்ல வந்து ஹெட்லாம்போட வெளிச்சம் எப்படி இருந்துச்சுங்க? வெளிச்சம் நான் ஹைவேஸில் நைட் டிரைவ் பண்ணியிருக்கேன் பிரதர். எனக்கு வந்துட்டு ஓகே தான். ஏன்னா நான் எக்கோஸ்போர்ட்லையும் இதுக்கு முன்னாடி வச்சிருந்த புண்டோலையும் எனக்கு எந்த அளவு இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. பட் வந்துட்டு இட்ஸ் அப் டு த எக்ஸ்டீரியர் லைட்டிங். இப்போ ஃபுல் டார்க்கில் நீங்கள் ஹைவேஸில் போனீங்கன்னா இட்ஸ் சஃபிஷியன்ட். அது வந்துட்டு ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்குது ஹைவேஸில். அப்படி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் எனக்கு ப்ராப்ளம் எதுவும் ஃபேஸ் பண்ணது இல்லை பிரதர். இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் பிரதர் எல்லா பக்கமும் போகிறப்போ வந்து கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, இல்லை கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணும்னு தோணுதுங்களா? கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் கம்மி தான் பிரதர். ஆனால் வந்துட்டு எனக்கு இது வரைக்கும் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணது கிடையாது. நான் இப்போ வர்ற வழியில் கிருஷ்ணகிரி சைடு மோஸ்ட்லி ஃப்ளைஓவர் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. அது எல்லாத்தையும் நான் வந்திருக்கிறேன். இட்ஸ் அ டிபிக்கல் எஸ்யூவி. ஓகே 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 டன். ஸோ அது வந்து ஒரு பெரிய கன்சர்னாக நம்ம பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து இந்த காம்பாக்ட் க்ராஸ் ஓவர் சைட் போயிட்டாவே எல்லாம் வந்து கிட்டத்தட்ட 200+ போயிட்டாங்க. இவங்க 190 வச்சாலும் நாங்கள் வந்து ஃபோக்ஸ்வாகன் ஸ்கோடாவில் பேசினப்போ அதோட அப்ரோச் ஆங்கிள், டிபார்ச்சர் ஆங்கிள் நாங்கள் ப்ராப்பராக பண்ணியிருக்கோம். அதனால் எங்கேயுமே வந்து உங்களுக்கு இந்த பெல்லி ஸ்க்ராட்ச் ஆகிற விஷயம்லாம் நடக்காது அப்படின்னு நடக்காது. நானுமே பர்சனலாக ஒரு டைம் வண்டி எடுத்து ஓட்டி பார்த்தப்போ அதான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு அதே மாதிரி தான் இதனால் வரைக்கும் பெல்லி ஸ்க்ராட்ச்லாம் ஆனதில்லை? பெல்லி ஸ்க்ராட்ச் ஆனதில்லை. ரொம்ப பெங்களூர்ல சம்டைம்ஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்லோப்பியா ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கும். அந்த டைம்ல கொஞ்சம் ஸ்கிராட்ச் ஆயிருக்கு. ஓகேங்க. பட் வந்துட்டு மேஜர் ஸ்கிராட்ச் எதுவும் இல்ல. ஓகே 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 டன். சரிங்க பிரதர். என்ஜின் பத்தி பேசிட்டோம். அடுத்து நம்ம வந்து இன்டீரியர் பத்தி பேச ஆரம்பிக்கலாம் பிரதர். ஓகே பிரதர், இன்டீரியர் வந்த உடனே முதல் கேள்வி, அதாவது பழைய ஓஜி ஸ்கோடா அண்ட் ஃபோக்ஸ்வாகன் பயன்படுத்திருந்தாங்கன்னா அவங்க அதோட குவாலிட்டி லெவல்ஸ் இப்போ இவங்க கண்டினியூ பண்ணல அப்படின்ற மாதிரி வருத்தம் சொல்றாங்க. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது இந்த இன்டீரியர் குவாலிட்டி? அந்த காஸ்ட் கட்டிங் தெரியுது ப்ரோ, டேரெக்டாகவே தெரியுது நமக்கு. இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இது வரைக்கும் எந்த ப்ராப்ளம்னா லைக் அந்த நாய்ஸி ரேட்லிங் நாய்ஸ் அது எதுவுமே வந்தது கிடையாது. பட் வந்து வென்எவர் ஐ ப்ரெஸ், இங்கே பாருங்களேன், இங்கே ப்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு குவாலிட்டி கொஞ்சம் சீப்பாக தான் இருக்குது. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள், இப்போ வந்துட்டு இந்தியன் மார்க்கெட், இந்தியன் கஸ்டமரோட ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா வந்துட்டு சம் சேஃப்டி காம்ப்ரமைஸ் பண்ணணும். ஸ்ட்ரக்சரில் பண்ணாமல் இந்த மாதிரி விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுறது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தப்பு கிடையாதுங்க. ஏன்னா நான் பர்சனலாக பார்த்தது இவங்க நல்ல பிரதர், எல்லா பிராண்டுமே இப்போ முதல்ல ஒரு டேஷ்போர்ட் அப்படின்றது யூனிக்காக வந்து ஒரே லேயரில் இருக்கும். நீங்கள் நம்ம எக்கோஸ்போர்ட் எடுக்கிறோம் இல்லை புண்ட் எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ மல்டிபிள் பேனல்ஸ் இங்கே பாருங்க, இது ஒரு பேனல் அப்படி தனித்தனியாக பேனலாக இருக்கும்போது அது எல்லாமே இன்டர்லாக்கிங்கில் இருக்கிறனால அந்த சத்தம் வரும். ஸோ ஆனால் உங்களுக்கு ஒரு 11,000 கிலோமீட்டர்ஸில் இதனால் வரைக்கும் அது பெரிய ஒரு தொந்தரவாக இருந்தது இல்லை. ஓகே பிரதர். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், ஏசி எப்படி இருக்கு? ஏசி வந்துட்டு ஆமாங்க பிரதர், 1 லிட்டர்ல ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு சொல்றாங்க நிறைய பேர். 1.5 லிட்டர்ல ஏசி வந்துட்டு ஓகே டீசென்ட். அது நம்ம பெரிய குறையா சொல்ல தேவை. ஆமாங்க பிரதர். இப்போ ரீசெண்டா கூட ஒரு டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க யூடியூப்ல. அதுல என்ன பண்ணாங்கன்னா இந்த கார் 1.5ல தான் பண்ணாங்க. அந்த இனிஷியல் கூலிங் இருக்குல்ல, அது மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. அதுக்கப்புறம் செட் ஆயிருது. ஸ்டார்டிங்ல வந்துட்டு நான் வந்துட்டு ஆட்டோ தான் போவேன், எப்பவுமே ஆட்டோல தான் வைப்பேன். ஆட்டோல வச்சுட்டு 18ல தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒரு 10 மினிட்ஸ் அப்புறம் 20 வைப்பேன். அதுக்கப்புறம் 21ல தான் போயிட்டு இருக்கு. ஓகே. அதுக்கு மேல வச்சோம்னா நமக்கு எஃபெக்டே இருக்காது. ஓகே. விசிபிலிட்டி பிரதர், உள்ள உட்காந்து நீங்க டிரைவரோட போஸ்டர்ல உள்ள உட்காந்து நம்ம பார்க்கும்போது க்ளீன் அண்ட் கிளியரா எல்லா பக்கமும் விசிபிலிட்டி கிளியரா இருக்குங்களா, இல்ல ஏதாவது கிளாஸ்ட்ரோஃபோபிக்கா இல்ல ஏதாவது இந்த பில்லர் மறைக்கிற மாதிரி உணர்வு ஏதாவது இருக்குங்களா? கரெக்டா சொன்னீங்க பிரதர், விசிபிலிட்டி பெர்ஃபெக்ட்டா இருக்கு எக்ஸெப்ட் திஸ் ஏ பில்லர். சேம் ப்ராப்ளம் ஆஸ் எக்கோஸ்போர்ட். அது எஸ்பெஷலி அந்த ஹில் டிரைவ்ல வந்துட்டு நான் வந்துட்டு இப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்படி பார்த்துட்டு தான் ஓட்டணும், அப்பதான் நமக்கு ஓட்ட முடியும். இல்லைன்னா கண்டிப்பா இந்த இடத்துல ஏதாவது ஒரு ஹிடன் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நமக்கு மறைச்சிரும். ஓகே. இந்த வேரியன்ட்ல நினைக்கும்போது வென்டிலேட்டர் சீட்ஸ் இருந்துச்சுங்களா? இருக்கு பிரதர். வென்டிலேட்டர் சீட்ஸோட எஃபெக்டிவ்னஸ் எப்படி இருக்குங்க? நான் இது ஒரு டிராபேக்ஸ்ல ஒரு 2 பாயிண்ட்ஸ், ஒன் ஆஃப் த 2 பாயிண்ட்ஸ்ல சொல்லலாம்னு இருந்தேன் பிரதர். வென்டிலேட்டர் சீட்ஸ் இட்ஸ் நாட் அப் டு த மார்க். நான் வந்துட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது வென்டிலேட்டர் சீட்ஸ்ல இருந்திருக்கேன். கிரெட்டா அந்த மாதிரி கார்ஸ்லாம் பார்க்கும்போது இது வந்துட்டு ஒரு
ஆன் பண்ணோடனே ம். வென்டிலேட்டர் சீட்ஸ் கூலிங் தெரியும். ம். ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லை எனக்கோ வந்துட்டு நம்ம வந்து வென்டிலேட்டர் சீட்ஸ் ஆன் பண்ணியிருக்கோம்னு சொன்னால் தான் தெரியும். தெரியும். இல்லைன்னா நமக்கு அந்த ஃபீலிங் இல்லை. அது ஆஹா. ஏன்னு தெரியல, மேபி அவங்க அப்படி டிசைன் பண்ணியிருக்காங்களா ம். இல்லை இது வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணணுமான்னு தெரியல. பட் இது வந்து ஒரு லிமிடேஷன் ஒரு சில பேர் பிட் நாய்ஸியா இருக்கு அது ஆன் பண்ணும்போது இருக்குது சொல்றாங்க. இருக்கு. நான் மோஸ்ட்லி வந்துட்டு மியூசிக் ப்ளே பண்ணிட்டு தான் போவேன். ஆ. இப்போ மியூசிக் ஆஃப் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நாய்ஸ் கேக்குது. கேட்குது. ஓகே பிரதர். அடுத்து உங்களுக்கு அந்த ஸ்டியரிங் வந்து அந்த 3 ஸ்போக்லேருந்து அந்த 2 ஸ்போக் ஸ்டியரிங் வந்திருக்காங்க. இது உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பிடிச்சிருக்கு? கம்பேர்ட் டு Volkswagen இந்த ஸ்டியரிங் தான் பிரதர் நான் வாங்கினதுக்கு ரீசன். ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ். 2 ஸ்போக் வந்துட்டு என்னன்னா நான் வந்துட்டு யூஸ்வலாக ட்ரெடிஷ்னலாக ஓட்டுற மாதிரி ஓட்ட மாட்டேன். இங்கே வச்சுட்டு தான் ஓட்டுவேன். ஓகே. அப்படி ஓட்டும்போது எனக்கு வந்துட்டு என்னோட எக்ஸ்பெக்டேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இதில் கொஞ்சம் வந்து ஒரு உங்களுக்கு தகுந்த ஒரு மாதிரி ஃப்ரீனஸ் கிடைக்குது. எங்கேயுமே வந்துட்டு கொஞ்சம் ஒரு பிளாக் இல்ல. பிளாக் இல்லை. கரெக்ட். ஓகே ஃபைன் பிரதர். டன். அடுத்து இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் பிரதர். இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் வந்து இந்த பட்ஜெட்டுக்கு அதோட குவாலிட்டி, அதாவது ஆடியோ குவாலிட்டி, அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறப்ப ஏதாவது லாகியாக இருக்குதுங்களா? இந்த ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே எல்லாம் கனெக்ட் பண்ணுறப்போ வந்து ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் கரெக்டாக இருக்குங்களா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஓகே. ஆண்ட்ராய்டு ஆட்டோ இது வந்துட்டு நான் வாங்குறப்போ வந்துட்டு இது வந்துட்டு டியூ டு சம் செமிகண்டக்டர் இஷ்யூ தேர் வாஸ் நோ ஃபுல்லி வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ. ஓகேங்க. இது வந்துட்டு வயர்டு கனெக்டிவிட்டி. ஸோ இது நம்ம வயர்லெஸ் ஆக்கணும்னா எக்ஸ்டர்னலாக அடாப்டர் அடாப்டர் வாங்கணும். போடணும். ஓகே. அது மட்டும் தான் ஒரு லிமிடேஷன். ப்ளஸ் இதில் வந்துட்டு ஃபிசிக்கலாக பட்டன் இருக்கு. திஸ் இஸ் கம்ப்ளீட்லி மேட் பை Panasonic ஓகேங்க. இன்க்ளூடிங் த ஆடியோ சிஸ்டம். அதனால வந்துட்டு ஆடியோ சிஸ்டம் எனக்கு ஈவன் ஐ டோன்ட் ஹேவ் சப்வூஃபர். இந்த வேரியண்ட்ல சப்வூஃபர் கிடையாது. ஈவன் தட்ஸ் a டாப் எண்ட். இதில் வந்து சப்வூஃபர் கிடையாது. பட் ஸ்டில் த சவுண்ட் குவாலிட்டி டாப் நாச் பிரதர். நல்லா இருக்கு உங்களுக்கு. Panasonic ஜப்பானீஸ் உடைய சவுண்ட் குவாலிட்டி இதில் தெரியுது. ஏன்னா நான் 2 பிராண்ட் பிரதர், இவங்க அப்புறம் ஹோண்டா. அந்த Panasonicல ஸ்டிக் பண்ணிருப்பாங்க. கேட்குறப்போ வந்து சர்ப்ரைசிங்லி ஒரு ஓஎம்ல இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைக்கும். கரெக்ட். நம்ம வந்து அன்டில் அன்லெஸ் நம்ம ஒரு கிரேசியான ஒரு ஆடியோ ஃபைலாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து மூவ் ஆன் அதுக்கு மேலே வேணும்னு எதிர்பார்ப்போம். கரெக்ட் இல்லைங்களா? ஆமாம் பிரதர், கரெக்ட் தான். டன். ஓகே பிரதர். ஆடியோ குவாலிட்டி எப்படின்னு கேட்கலாங்க. ஆடியோ குவாலிட்டி ஆக்சுவலாக ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க ஃபார் ஓஇ ஸ்டாக் யூனிட்டுங்க. ரிவர்ஸ் கேமரா பொறுத்த வரைக்கும் ஒரே நிமிஷம் இருங்க. ரிவர்ஸ் கேமராவோட குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இதுதான். ஸோ கிளச் அண்ட் கியர்ஸ் பிரதர், அதாவது கிளச்சை முதிச்சு நம்ம கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது கிளச் வந்து ஹார்டாக இருக்குங்களா, உங்களுக்கு லைட்டாக ஃபீல் ஆகுதுன்னா கியர் ஷிஃப்ட்டில் எப்படி இருக்குது? ஓகே, கிளச்சு வந்துட்டு ஹார்டாக இருக்கும் பிரதர். எப்போ அப்படின்னா வந்துட்டு இட் டிபெண்ட்ஸ் ஆன் நம்ம எந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸோ சாண்டல்ஸோ இல்லை ஷூஸ் யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் மாறுது. இப்போ நான் யூஸ்வலாக வந்துட்டு ஷூவில் தான் ட்ரைவ் பண்ணுவேன். அதனால் எனக்கு ஹார்டாக தெரியல. இப்போ இதே வந்துட்டு நார்மல் இப்போ எமர்ஜென்சியாக பக்கத்தில் போகணுன்னா நார்மல் சாண்டல் யூஸ் பண்ணேன்னா எனக்கு அந்த ஹார்ட்னஸ் தெரியுது. ஆக்சுவலி இதை நானுமே ஃபீல் பண்ணியிருக்கேன். ஷூ வந்து கொஞ்சம் வந்து மொத்தமாக இருக்கும், இன்னொன்று அது கொஞ்சம் ஹார்டன் மெட்டீரியல் இருக்கனால நமக்கு அந்த கிளச்சை முடிச்சு கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். அதாவது நாம நிறைய இன்புட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த சோல் இஸ் மேட் ஆஃப் ரப்பர் இல்லையா, அதனால அது போக கிளச்சில் ஒரு ட்ராபேக்ஸ் இருக்கு பிரதர். இது வந்துட்டு ஹார்ட்னஸை தாண்டி இந்த கிளச் வந்துட்டு இட் கோஸ் டீப். கிளச்சினுடைய ட்ராவல் ரொம்ப டீப்பாக போகுதுனால நம்ம வந்துட்டு இப்போ வேகமாக ஓவர் டைம் வந்து கியர் சேஞ்ச் பண்ணுவோம் இல்லைங்களா, அதனால அந்த டைமில் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு அந்த கொஞ்சம் ஜெர்க்கு தெரியுது கம்பேர்ட் டு அதர் வேரியன்ட்ஸ். ஓகே டன் பிரதர். ஃப்ரண்ட் இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் அடுத்து நான் சீட்ஸ் கம்ஃபர்டபுளாக இருக்குங்களா உங்களுக்கு? லாங் ட்ராவலுக்கு எப்படி இருக்குங்க? சீட்ஸ் கம்ஃபர்டபுள் தான், எந்த ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் இந்த சார்ஜர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஏவே இல்லை டைப் சியே கொடுத்துருக்காங்க. அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்? அதுதானே பிரதர், இப்போ எல்லாரும் நோக்கி டைப் சி நோக்கி தானே போகிறாங்க. நம்ம அப்கிரேட் தானே ஆகணும். இல்லை அது டைப் ஏக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பிரதர். இங்கே பார்த்தீங்கன்னா நானே வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு சின்ன அடாப்டர் வச்சிருக்கீங்க. பின்னாடி வச்சிருக்கேன், முன்னாடி ஒன்று வச்சிருக்கேன். ஓகே. ஸோ அதில் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். சரிங்க பிரதர். ரியர் சீட் ஸ்பேஸ் பேசுவோங்க. பின்னாடி உட்காந்து இதுதான் ஒரு மெயின் டிஃபரன்ஸ் பிரதர், கைலாக்குக்கும் புஷாக்குக்கும். ஓகேங்க. இப்போ யாரெல்லாம் வந்துட்டு கைலாக் போகணும்னு நினைக்கிறாங்களோ ஜஸ்ட் அவங்க இதில் உட்காந்து பார்க்கட்டும், அவங்களுக்கே தெரியும் அந்த ரியர் ஸ்பேஸ். ஒரு காரில் உட்காந்த மாதிரி இருக்கும். நான் டு பி ஃப்ராங்க் கைலாக் லான்ச் ஆனப்போ அங்கேயும் போயிருந்தேன். ஷோரூமுக்கு போய் கைலாக் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டேன். சரிங்க. அங்கே ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு எனக்கு, இதே ஷோரூமில் தான் போனேன். அவர்கிட்ட போய் நான் கைலாக் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணி பார்த்துட்டேன்.
எனக்கு குஷாக்கோட சஸ்பென்ஷனோட கைலாக்கினோட சஸ்பென்ஷன் பெட்டராக இருந்தது, நல்லா டியூன் பண்ணியிருக்காங்க. இருக்குங்க. ஆனால் அந்த ஸ்பேஸ் தான், ரியர் ஸ்பேஸ் தான். வாங்க பின்னாடியே உட்காருவோம். ஷூர் பிரதர். இதில் தாராளமான ஒரு லெக் அண்ட் நீ ஸ்பேஸ் இருக்குங்க. நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், வண்டி மேபி வந்து வெளியிலேருந்து பார்க்குறப்போ நீங்கள் கிரெட்டா கிராவிட்டராக பார்க்குறப்போ இது கொஞ்சம் கம்மியான சைஸில் குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே வந்து உட்காந்தோம்னா அந்த லாங்கஸ்ட் வீல் பேஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லெக் ரூம் அண்ட் நீ ரூம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் பிரதர், உங்கள் பெர்ஸ்பெக்டிவ். கண்டிப்பாக பிரதர். 265 சென்டிமீட்டர் வந்துட்டு வீல் பேஸ் இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்துட்டு குஷாக் வாங்காததுக்கு ரீசன் வந்துட்டு வெளியேந்து பார்க்குறப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு திஸ் இஸ் ஜஸ்ட் 4.2 மீட்டர் இல்லைங்களா. இப்போ வேற கிரெட்டா மாதிரி போனீங்கன்னா 4.35 நினைக்கிறேன், ஒரு 15-20 சென்டிமீட்டர் ஜாஸ்தி. ஆனால் பார்க்குறதுக்கு வெளியேந்து பார்க்குறது இட் லுக்ஸ் லைக் எ பல்ஜி எஸ்யூவி. ஆனால் உள்ளே வந்து பார்த்தா வீல் பேஸ் வந்துட்டு எல்லாத்தையும் விட இதுதான் ஜாஸ்தி, 265 சென்டிமீட்டர் தான் ஜாஸ்தி. நான் போகும்போது வந்துட்டு 2 அடல்ட்ஸ் முன்னாடி, ஸோ அப்பா அம்மா ப்ளஸ் வந்துட்டு பசங்க 5 years old பாய் அண்ட் 2 years old kid, அவங்க பின்னாடி உட்காருவாங்க. அந்த டைமில் அதையும் மீறி எங்கள் அக்கா பொண்ணுங்க அந்த மாதிரிலாம் வந்தாங்கன்னா இங்கே நிற்கணும் இல்லையா. ஸோ அந்த டைமில் வந்துட்டு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்குது. நல்ல ஒரு தாராளமான ஒரு லெக் அண்ட் நீ ஸ்பேஸ் தான் இங்கே. கரெக்ட். ரியரில் வந்து 3 பேர் உட்கார்றதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்களா பிரதர்? இருக்கு பிரதர். எல்லாருமே வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொன்னாங்க, பட் இட்ஸ் அப் டு அவர் ஃபிசிக்ஸ் ஆல்சோ இல்லையா. இப்போ அப்பா அம்மா அக்கா 3 பேர் உட்காந்துருக்காங்க. சம்டைம்ஸ் ஒய்ஃப் அம்மா அக்கா உட்காந்துருக்காங்க. ஸோ நாங்கள் போயிருக்கோம், ஒரு 2 hours ஜேர்னி கூட போயிருக்கோம், எந்த ப்ராப்ளம் இல்லை. நான் கேட்டேன் ஸ்பெசிஃபிக்காக அவங்கள்ட்ட கேட்பேன், 2-3 தடவை கேட்டிருக்கேன் கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இதில் இன்னொரு சீட் ரெஸ்ட் இருக்குது இல்லையா, ஹெட் ரெஸ்ட் இருக்குது அதனால. ஓகே. வெளியிலிருந்து வரக்கூடிய வெளிச்சம் பிரதர், அந்த கிளாஸ் பேனல்லேருந்து டிஎல்ஓன்னு சொல்லுவோம், அந்த வெளிச்சம் வந்து உள்ள நல்லா இருக்குங்களா? லாங் ட்ராவலில் அந்த கிளாஸ்ட்ரோஃபோபிக் எல்லாமே நல்லா இருக்குங்களா? இருக்குது பிரதர், ரொம்ப நல்லா இருக்குது. ஆமாம், கன்வீனியன்ட்டாக இருக்குது. அடுத்து டயர் நாய்ஸ் அண்ட் வின் நாய்ஸ்ங்க பிரதர், இது வந்து கேபின்குள்ளே க்ரீப்பின் ஆகிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? வின் நாய்ஸ் வராதுங்க பிரதர். ஆனால் டயர் நாய்ஸ் வந்துட்டு இஃப் யூ ஆர் கோயிங் above 100 அப்படின்னா வந்துட்டு ஐ கேன் லைக் 20% வந்துட்டு உள்ள வரது எனக்கு தெரியும். ஐ கேன் ஃபீல் த டயர் நாய்ஸ். ஆனால் இதுமே வந்துட்டு மியூசிக் ப்ளே பண்ணிட்டு போனால் நமக்கு எதுவும் தெரியாது. அந்த ரிவர்ஸ் கேமரா பற்றி பிரதர்? ரிவர்ஸ் கேமரா எல்லாரும் வந்துட்டு லைக் 20 years ago உள்ள மாதிரி சொல்கிறாங்க, பட் எனக்கு ஓகே பிரதர். ஆனால் இப்போ 360 டிகிரி கேமரா கொடுக்குறாங்க. ஆனால் வந்துட்டு என்னோட மாடலுக்கு வராதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்துட்டு 8 inch வித்வுட் வயர்லெஸ் மாடலுக்கு வந்து 10 inch மாடல் வந்துட்டு நான் கேட்டேன், ஸ்கோடால SGA கார்ஸ்ல கேட்டேன், இந்த வீக் வருதுன்னு சொன்னாங்க. ப்ரைஸ் 30,000 இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இன்னொன்று பிரதர், எனக்கு வந்துட்டு ஐம் நாட் ஃபேன் ஆஃப் 360 டிகிரி கேமரா. எனக்கு வந்துட்டு லேன் சேஞ்ச் கேமரா முக்கியம். ஏன்னா எலிவேட்டில் பிடிச்சது அதுதான் லேன் சேஞ்ச். இப்போ இண்டிகேட்டர் லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டோம் அப்படின்னா வந்துட்டு இட் அஃபெக்ட்ஸ் பிளைண்ட் ஸ்பாட் இல்லைங்களா. பிளைண்ட் ஸ்பாட் இல்லாமல் நமக்கு வந்து வியூ தெரியும். ஸோ அதில் லேன் சேஞ்ச் கேமராவோட வருதுன்னு சொன்னாங்க 360 கேமரா. அப்படி வந்துட்டா நம்ம எக்ஸிஸ்டிங் குஷாக் யூசர்ஸ்க்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். பூட் ஸ்பேஸ் பிரதர்? பூட் ஸ்பேஸ் ஓகே பிரதர். நான் வந்துட்டு ஃபுல்லாக டம்ப் பண்ணிட்டுலாம் வந்திருக்கேன், எந்த ப்ராப்ளம் இருந்தது. கன்வீனியன்ட்டாக பூட் ஸ்பேஸ் இருக்குது. 385 liters பார்க்க கம்மியாக இருக்கும், பட் வந்துட்டு டெப்த் ஜாஸ்தி இல்லைங்களா. அதனால வந்துட்டு ஒரு 4 மினி ட்ராலிஸ், அது போக நம்மளுடைய அதர் ஸ்மால் பேக்ஸ் எல்லாமே வச்சுட்டு வந்திருக்கேன். சூப்பர். ஓகே பிரதர், டன். பிரதர், ரியர் ஏசி வென்ட்ஸ் அதோட த்ரோ எப்படி இருக்குங்க? இது வரைக்கும் என்னோட பேரண்ட்ஸ் அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் எதுவும் சொன்னது கிடையாது. ஓகே தான் பிரதர், நல்ல த்ரோ நல்லா தான் இருக்குது. ஓகே ஃபைன். சரிங்க பிரதர், அடுத்து ஒரு டிரைவ் போயிட்டு மீதம் விஷயங்களை பேசலாம். கண்டிப்பாக. ஓகேங்க பிரதர், வண்டியோட டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசலாங்க. ஷுவர் பிரதர். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், சஸ்பென்ஷன் செக் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி தான் ரோட்ஸ் இருக்குது. கரெக்ட் தான் பிரதர். சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு நீங்கள் ஃபீல் ஆனதை சொன்னீங்க பிரதர், அதாவது வந்து கொஞ்சம் ஸ்டிஃபர் நோட்டாக இருக்கிற மாதிரி. பர்சனலாக நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா ஓகே தான், டெஃபினெட்லி வந்து ரொம்ப ஸ்டிஃப் நோட் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகலை. பட் ஹை ஸ்பீட்ஸில் டெஃபினெட்லி ஃபீல் ஆகும். ரொம்ப போன் ஜேரிங்காக ஒரு பாத் ஹோல்ஸ்குள்ளே போகிறோம்னா மேபி ஃபீல் ஆகலாம். ஆமாங்க, அதை இப்படி டியூன் பண்ணது தான் கரெக்ட். ஏன்னா நம்ம வந்துட்டு மோஸ்ட்லி சிட்டியில் வந்துட்டு நான் ஓட்ட மாட்டேன், மோஸ்ட்லி ஹைவேஸ்லாம் ஓட்டுவேன். அதனால எனக்கு வந்துட்டு என்னன்னா இந்த மாதிரி டியூன் ஆகியிருந்தால் தான் பாடி ரோலிங் நம்ம கம்மியாக இருக்கும், கண்ட்ரோல் இருக்கும், ஹேண்ட்லிங் கேரக்டர் பெட்டராக இருக்கும். ஆமாம் கரெக்ட். நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கிளச்சுங்கிறது வந்து டு த டெப்த் கடைசி போனால் தான் அந்த கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்லீக்காக அது ஆகுது. ஆமாங்க கரெக்ட். இல்லைன்னா அந்த பைட் பாயிண்ட்லேயே வந்து நிற்கும், நம்ம ஃபுல்லாக கொண்டு போகணும் உள்ள. ஸ்டியரிங்லாம் எப்படி பிரதர்? ஹை ஸ்பீட்ஸில் அந்த ஹெஃப்ட் ஆட் ஆகிறது அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் இல்லைங்க, அது எல்லாமே இருக்குங்களா? எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது? ஸ்டியரிங் லைட்டாக தாங்க பிரதர் இருக்கு. ஓகே. என்னோட ப்ரீவியஸ் கார்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது வந்துட்டு ஹை ஸ்பீடில் த எக்ஸ்பெக்டேஷன் இஸ் தட் இட் should add the weight, but weight add ஆகல பிரதர், ரொம்ப லைட்டராக தான் இருக்குது. மேபி நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ இருக்கிறவங்க அதான் ப்ரிஃபர் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. நான் மோஸ்ட்லி கேர்ள்ஸ் ஓட்டுவாங்க, ஸோ அவங்களுக்கு லைட்டாக இருந்தால் தான் பிடிக்குன்ற மாதிரி டியூன் பண்ணியிருக்காங்களா இல்லை
இட்ஸ் அன் என்ஹான்ஸ்மெண்ட் ரெக்வயர்டான்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ நாங்கள் பார்த்த வரைக்கும் பிரதர் எல்லாருமே சொல்கிறது இன்னைக்கு சிட்டி டிராஃபிக் அதிகமாகிருச்சு, இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ட்ரைவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பீப்புள். ஸோ அப்படின்றப்போ இந்த லைட் டு யூஸ் ஸ்டியரிங் இருந்துச்சுன்னா தான் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பிராண்ட்ஸ் வந்து இதுக்குள்ளே போகிறாங்க அப்படின்ற மாதிரிங்க. நீங்கள் பிரேக்ஸ்லாம் அடிக்கும் போது நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்குங்களா? ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. பிரேக்ஸ் தான் வந்துட்டு இதனுடைய மெயின் ஹைலைட்டு. யூஎஸ்பி. ஆமாம். ஓகே. இப்போ சிக்னலில் நிற்கும் போது யாராச்சும் டக்குன்னு ஒரு 2 வீலர் வந்து ஆப்போசிட் சைட்லேருந்து வந்துட்டாங்க அப்படின்னா நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்க. பிரேக் பண்ணுவேன், அப்ளை பண்ணுவேன், பட் வந்துட்டு உள்ளே இருக்கவங்களுக்கு எந்த இதுவும் தெரியாது. ஓகே. ஜர்க் இருக்காது, எதுவுமே இருக்காது. அந்த டைமில் எனக்கும் அந்த கான்ஃபிடென்ட் இருக்கும், நான் கொஞ்சம் பேனிக்கே ஆக மாட்டேன் அந்த டைமில். ஸோ அதுக்கப்புறம் தான் தெரியும் இது வந்துட்டு இது ஒரு டேஷ் கேமில் பார்ப்பேன். அந்த டைமில் தான் எனக்கு தெரியும், ஓ இவ்வளோ சீரியஸாக போயிருக்கு சுச்சுவேஷன் அப்படின்னு. 1 லிட்டரை விட இந்த 1.5 லிட்டர் இன்ஜின்ஸ் டர்போ பெட்ரோல் இன்ஜின்ஸ் ஓட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டு மேனரில் அது ட்ரைவ் பண்ணுதுங்க. இப்போ இந்த 1 லிட்டர் இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரெஷன் இருந்துகிட்டே இருக்கும், கொஞ்சம் வந்து அது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, இவ்வளோ பெரிய வண்டியை அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குங்க. பட் நம்ம இந்த 1.5 லிட்டர் இன்ஜின்ஸ் போகிறப்போ வந்து ரிலாக்ஸ்டாக போகிற ஒரு உணர்வு நமக்கு தெரியுதுங்க. கரெக்ட். ட்ரெடிஷ்னல் கார் டிரைவிங் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 லிட்டர் வந்துட்டு நம்ம ஓகே சிட்டி டிரைவுக்கு கொஞ்சம் தூரம் போகிறோம்னா ஓகே, பட் லாங் ரன்ல கண்டிப்பாக அது ப்ராப்ளம் வரும்னு சொல்லி எனக்கு தோணுது. ஏசியை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன பாயிண்ட்ல வச்சிருக்கோம் பிரதர்? 20ல் இருக்கு. இப்போ நம்ம 20ல் வச்சிருக்கோம் பிரதர். 20ங்கிறது எனக்கு சஃபிஷியண்டாக ஃபீல் ஆகுதுங்க பிரதர். ஃபீல் ஆகும் பிரதர். ஆனால் பின்னாடி ரியர் சீட்டில் உட்காரவங்களுக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் 18லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் 20லே மெயின்டைன் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 20, 21 மேக்ஸிமம் 22. ஓகே. அதுக்கு மேலே நம்ம வச்சோம்னா நமக்கு இந்த ஃபீலிங் தெரியாது. லாங் ட்ராவல்லாம் போகிறப்ப பிரதர் அதாவது பேக் பெயின் வருது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது நடந்திருக்குங்களா? இல்லைங்க பிரதர், எனக்கு வந்துட்டு எந்த பேக் பெயின் வந்தது கிடையாது. கம்ஃபர்டபுளாக தான் போயிருக்கேன். ஓகே. இன்னொன்று நான் சொல்லி ஆகணும் பிரதர், சொல்ல மறந்துட்டேன். இப்போ குஷாக்குன்னே வந்துட்டு கோஸ்கோன்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்க. ஓகேங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு தெரியல. ஓகேங்க. GOSKO குரூப் ஆஃப் ஸ்கோடா குஷாக் ஓனர்ஸ். ஓகேங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்காங்க. அது போக ஜென்ரலா ஒரு குரூப் இருக்குது. ஓ சரிங்க. அப்போ அதுல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அதுல ஒரு கொல்கட்டா ஃப்ரெண்ட்னா அவர் குஷாக் ஓனர். ஓகேங்க. பட் he has a good relationship with India head ஸ்கோடா ஹெட். ஓகேங்க. சோ உங்களுக்கு சர்வீஸ் சென்டர்ல ஏதாவது கவர் ஆகாது, ஜென்யூன் ரீசன்ஸ் கவர் ஆகாதுன்னு சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு இவங்கள்ட்ட சொன்னா இவங்களுக்கு மெயில் போட்டா he will talk to the head. சோ அதுக்கு அவங்களே அது ரிசால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்க. அது போக நீங்க ஏதாவது ஸ்டாண்டர்ட் ஆயிட்டீங்க எங்கேயாச்சும் வந்துட்டு ரோட்ல RSA கிடைக்கல அப்படின்னா இவர் வந்துட்டு ஆன் ஸ்பாட் உங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. பிரதர் ஃபைனலா ஸ்கோடா குஷாக் வாங்குறவங்கள்ட்ட நீங்க சொல்லக்கூடிய ஒரு 3 பாசிட்டிவ்ஸ் 3 நெகட்டிவ் விஷயங்கள் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க பிரதர்? ஓகே, பாசிட்டிவ்னா வந்துட்டு கண்டிப்பாக டிரைவிங் டைனாமிக்ஸ் தான் பிரதர். நீங்கள் வந்துட்டு இப்போ வந்துட்டு உங்களுக்கு டிரைவிங் பிடிக்கும் அப்படின்னா வந்துட்டு இஃப் யூ ஆர் ஃப்ரம் ஜெர்மன் ஆர் யூரோப்பியன் ஆர் அமெரிக்கன் கார் பேக்ரவுண்ட் நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு போகலாம். ஓகே. இது வந்துட்டு டிரைவிங் டைனாமிக்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ்ஸ். அப்புறம் இன்னொன்று செகண்ட் வந்துட்டு இதனுடைய வீல் பேஸ் தான். ஃபேமிலியாக கன்வீனியண்ட்டாக ஒரு செடான் லைக் உங்களுக்கு வந்துட்டு ஒரு 60% செடான் ஃபீல் கிடைக்கும். ஈவன் தோ இட் வில் நாட் மேட்ச் வித் ஸ்லாவியா ஆர் வர்டஸ், உங்களுக்கு ஒரு 60% கம்ஃபர்ட் கிடைக்கும் பிரதர். கம்ஃபர்ட்டுக்காக வாங்கலாம் ஃபேமிலி கார்னா. தேர்டு வந்துட்டு ஃபியூயல் எஃபிஷியன்சி தான் பிரதர். நான் ஃபியூயல் எஃபிஷியன்சி பாசிட்டிவாக தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ சில பேர் வந்துட்டு நெகட்டிவாக சொல்லுவாங்க. அவங்க இல்லைன்னா அவங்க வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் வேணும், அவ்வளோதான் பிரதர். ஸோ ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதில் வந்து ஈவன் 2022 கூட ஃபியூயல் எஃபிஷியன்சி எடுக்கலாம். 80க்குள்ளே ஓட்டணும் அப்படின்னா. இது சர்ப்ரைசிங்லி ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நாங்கள் ஸ்லாவியா யூஸருமே இதே தான் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. 1.5 வச்சுருக்கிறவங்க நாங்கள் ஒரு 80 to 100ல் க்ரூஸ் பண்ணுறோம், நான் 18 வரைக்குமே எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மைலேஜ் ரீதியாக வந்து இது பெரிய கன்சர்னாக யோசிக்க வேண்டாம். ஆமாங்க. பெட்ரோல் கார்ஸில் இந்த மைலேஜ் கிடைக்கிறது இது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா? ஓகே சூப்பர். சரிங்க பிரதர். 3 நெகட்டிவ்ஸ்னா பிரதர்? நெகட்டிவ்ஸ் வந்துட்டு இதனுடைய வென்டிலேட்டர் சீஸ் பிரதர். நம்ம இதுக்கு முன்னாடி பேசின மாதிரி தான். இப்போ நீங்கள் பெங்களூர் மாதிரி ஊரில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவு யூஸ் இருக்காது. பட் சென்னை மாதிரி நீங்கள் வந்து ஹியூமிட் ஸ்டேட்ஸில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு வென்டிலேட்டர் சீட்ஸ் ஒரு ட்ராபேக்ஸாக இருக்கும். செகண்ட் வந்துட்டு இதனுடைய சஸ்பென்ஷன் பிரதர். இது வந்துட்டு ஓகே தான், ஆனால் வந்துட்டு பெஸ்ட்டாக கிடையாது. விதின் சிட்டியில் நீங்கள் வந்துட்டு இப்போ பாட்ரோல்ஸ் வருதுன்னா நீங்கள் டக்குன்னு வந்துட்டு ஸ்பீடை குறைக்கணும். ஓகே. பெரிய பாட்ரோல் வருது அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நார்மல் ஸ்பீடில் போக முடியாது. கண்டிப்பாக உள்ளவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் ஒரு less than 10 km ஸ்பீடில் கொண்டு வந்துட்டீங்கன்னா கம்ஃபர்ட்டாக இருக்கும். அது ஒரு நெகட்டிவ் தான் பிரதர். சரிங்க. ஸோ நல்ல விஷயம். ஆக்சுவலாக ஒரு கார் வந்து முதல்ல ஜெர்மன் கார்ஸ் அப்படின்னும் போதே சொல்லக்கூடிய விஷயம் மைலேஜுங்க, ரெண்டாவது சர்வீஸ் ஃபேக்டர். அது ரெண்டுமே வந்து ரிசால்வ் ஆகுது. முதல்ல மாதிரி இல்லை அப்படின்றது வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்தாலே சந்தோஷம் தாங்க என்ன பொறுத்த வரைக்கும். ஷூர்.
ஏன்னா நல்ல நல்ல கார்ஸ் வந்து இருக்கிற டைமில் அனுபவிச்சுக்கிட்டோம்னா அனுபவிச்சுக்கணும். கரெக்ட். நல்லாயிருக்கும். பரவாயில்ல. ஸோ சூப்பர் ஃபைன் பிரதர். சரிங்க பிரதர், ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. ஜிஎஸ் ஃபேம், நீங்களும் உங்களோட காரோட யூசர் ரிவ்யூ இது மாதிரி ஷேர் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணுங்கள். எப்பவுமே சொல்கிறேன் தான், வீடியோட முடியல ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி ஒரு குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்குது. அதை சதிச்சிட வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பை.